அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும். இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காட்ட போகிற தீபாவளி ஸ்வீட் வந்து பாதாம் பூரி. இது நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஜூஸியாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம எத்தனை முறை செஞ்சு சாப்பிட்டாலும் திகட்டாது, சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். இங்கே 20 பாதாமை 8 மணி நேரம் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாதாம் நல்லா அரைச்சாச்சுங்க, அது இங்கே இருக்கட்டும். அடுத்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இங்கே வந்து இந்த கப்பில் நல்லா அழுத்தி 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 300 கிராம் இருக்குது. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு சிட்டிகை உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நெய். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாதாம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தாங்க செய்யணும். ஒரேடியாக நிறைய தண்ணி ஊற்றிட்டா அப்புறம் ரொம்ப லூஸ் ஆகிடும். கரெக்டாக பார்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எவ்வளோக்கா பிடிக்கும் ஓரளவுக்கு? இப்போ நம்ம மைதா எடுத்துருக்கிற ஒரு கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டான பதத்துக்கு வரும்போது நிறுத்திக்கலாம். இது நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அது ஊறத்துக்குள்ளே நாம் சர்க்கரை பாகு தயார் பண்ணிக்கலாம். நம்ம மைதா எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது 400 கிராம் இருக்குது. இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். மைதா எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். நான் இதுலேயே ஒரே ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் போடுறேங்க. லெமன் எல்லோ ஃபுட் கலர். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம். நம்ம பாகு பதம் வந்திருக்கா செக் பண்ணியா? இல்லைக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க. பாகு இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது வந்து பூரி வந்து இழுக்கவே இழுக்காது, சொதன்னு ஆகிடும். சக்கரை பாகு ஒரு கம்மி பதத்துக்கு வந்தாச்சுங்க. அது இறக்கி வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இதை மறுபடியும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. இந்த சைஸுக்கு பிடிச்சா போதும். இதை வந்து பூரி மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கணுங்க. அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. தேய்ச்சிட்டு இது மாதிரி மடிச்சுட்டு 2 ஓரத்துலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேங்க. மிதமான சூட்டில் தான் இது செஞ்சு எடுக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தேய்ச்சி வச்ச பூரியை இதில் மெதுவாக விடலாம். இது மாதிரி விட்டதுக்கப்புறம் மேலே எழும்பி வருங்க, அதுவாக எழும்பி வரும். அப்போது மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா உப்பி வருது. இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூரி தேய்க்கும் போதுங்க உங்களுக்கு அப்படியே தேய்க்க வரலன்னா கொஞ்சமாக மைதா மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். ஆனால் எண்ணெயில் போடும்போது இந்த மைதா மாவு சுத்தமாக எடுத்துட்டு அப்புறமா எண்ணெயில் போடுங்க. இதை திருப்பி போட்டு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து சக்கரை பாகில் போட்டுட்டு 1 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். மொத்த பாதாம் பூரியும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. பாருங்கள், 1/2 கிலோ மைதா மாவுக்கு ஒரு 35 பீஸ் வரைக்கும் வந்திருக்கு. உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.